மணிப்பூருக்கு பிறகு இப்போ அடுத்ததாக லடாக்கை பற்ற வச்சிருக்கிறார்கள். இது ஏன் என்று பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. 370 நீக்கல்றதே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்பது யூனியன் டெரிட்டரிஸாக மாற்றுறாங்க இல்லையா. அதில் லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறாங்க. அந்த யூனியன் டெரிட்டரியை மாற்றினதுக்கு பிறகு அவர்களுடைய அதிகாரங்கள் குறைகிறது. ஆக்சுவலி லடாக் ஒரு ஆட்டோனமஸ் ரீஜனாகத்தான் முன்னால் இருந்தது. அப்போ அதன் பிறகே அங்கே பல போராட்டங்கள் நடக்கின்றது. குறிப்பாக சோனம் வாங்சுக் என்ற அங்கிருந்த ஒரு தலைவர், அதாவது அங்கே இருக்கின்ற லடாக்கிய மக்களினுடைய புத்திஸ்ட் மக்களினுடைய தலைவர் ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். அதன் பிறகு அங்கே சில பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அதன் பிறகு அது சரியாகிவிடும், இல்லை என்றால் அந்த மக்களுக்கான அந்த அதிகாரப்பறிவு நடந்துவிடும் என்ற அந்த அடிப்படையில் அவர் போராட்டத்தை விடுகிறார். அப்போ அதன் பிறகு மறுபடியும் ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த மக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் மறுபடியும் அந்த போராட்டம் அங்கே வெடிக்கிறது. இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு போலீஸ் வாகனத்தை மக்கள் சூறையாடி இருக்கிறார்கள், இப்போ கொளுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி பாஜக அலுவலகம் இப்போ தான் எல்லா மாநிலத்திலையும் மாவட்டத்திலையும் மாநகரங்களிலையும் குறுநகரங்களிலும் எல்லா நகரங்களிலும் ஏறத்தாழ 70,000 80,000 கட்டிடங்கள் கட்டப்பட்டன. பாஜக கட்டிடங்கள் எல்லா இடத்துலையும் அலுவலகமாயிடுது. என்றால் 10 வருஷம் அதிகாரத்தில் இருந்தால் என்ன செய்யலாம் என்றால் ரியல் எஸ்டேட் எல்லா இடத்துலையும் வாங்கி கொள்ளலாம். கட்சி அது மிக துரிதமாக எல்லா இடத்துலையும் செய்திருக்கு. நாமளே பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு பாஜகவினுடைய அந்த உங்களுடைய தெருவிலேயே நீங்கள் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு இது பாஜக வளர்ந்திருக்கு என்பது கட்டடங்கள்ல இருந்து தெரியும் என்று நான் கருதுகிறேன். அப்படி ஒரு கட்டடத்தை அங்கே கொளுத்தி இருக்கிறார்கள். அதோடு நிச்சயமாக எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்படி இருந்தால் கூட அங்கத்த மக்கள் அந்த கொந்தளிப்பில் இருந்திருக்கிறார்கள். நான் இப்போ ஒரு பத்திரிகையாளராக ஏறத்தாழ ஒரு 30 வருஷத்துக்கு மேலே சென்னை மாநகரத்திலே இருக்கிறேன். இந்த காலத்தில் பல முறை எனக்கு காஷ்மீருக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தது. ஒரு காலத்தில் கூட இந்த லடாக்கிய மக்கள் ஒரு மிலிட்டண்டாக இல்லை என்றால் ஒரு வயலண்டாக நடந்து கொண்டார்கள். அதனால் அங்கே கர்ஃப்யூ இருக்கிறது, இல்லை என்றால் அங்கே பிரச்சனையாக இருக்கிறது, துப்பாக்கி சூடு நடக்கிறது, டியர் கேஸ் நடக்கிறது என்றெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. என்னுடைய என்டையர் கேரியரில் நான் கேள்விப்பட்டது கிடையாது. இது சைனாவுக்கு அருகே இருக்கின்ற ஒரு மாநிலமாக இருக்கிறது. அதை நாம் நிச்சயமாக மறந்து கொள்ள முடியாது என்று நான் கருதுகிறேன். அப்போ இப்படி இருக்கின்ற ஒரு இடத்தில் தான், இல்லை என்றால் ஒரு நிலையில் தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. நிச்சயமாக இது மிக மிக கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது. என்னை பொறுத்தளவில் எனக்கு இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி, மத்திய உள்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றன அந்த கேள்விதான் இருக்கிறது. ஏனென்றால் என்னை பொறுத்தவரை அங்கே லடாக்கில் தாராளமாக ஐபியினுடைய ஆட்கள், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோனுடைய ஆட்கள், அதே மாதிரி R&W ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், இந்த மாதிரியான ஒரு 26 ஏஜென்சி இருக்குது. எல்லா ஏஜென்சியினுடைய ஆட்களும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் துரிதமான இன்டெலிஜென்ஸ் தாராளமாக நிச்சயமாக கொடுத்திருப்பார்கள். அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஐ ஹவ் கிரேட் கான்ஃபிடன்ஸ் இன் அவர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபீல்ட் ஸ்டாஃப் எல்லாருமே நிச்சயமாக அவருடைய பணிகளை செய்திருப்பார்கள். ஆனால் இந்த மேலே படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது. இவர்கள்லாம் ஐபியினுடைய தலைவர் யார், அந்த தாப்பா என்ற நபர் இன்று அவர் அதாவது அவரை விட அதிகமாக எக்ஸ்டென்ஷனில் இருந்த இன்னொரு அதிகாரி கிடையாது. அதாவது 2 வருஷம் டென்யூருங்க. அதன் பிறகு 2 எக்ஸ்டென்ஷனோட ஒரு ஏறத்தாழ 2 டென்யூர் செய்கின்ற ஒரு மனிதர்னு பார்த்தீங்கன்னா ஐபியினுடைய தலைவர் தான். இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் இது ஒரு சரித்திரம் படைத்த ஒரு நபராக இருக்கிறார். ஒரு கதாநாயகனாக மாறிவிட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அப்படி இருக்கிற நபர்களுக்கு இது படிக்கிறதுலாம் டைம் இல்லை. அவருக்கு இன்னைக்கு நடக்கின்ற பீகார் தேர்தலும், பீகார் கேடர் அதிகாரி அவர், பீகார் தேர்தலும், அதே மாதிரி கேரளா தமிழ்நாடு நடக்கின்ற தேர்தல், இந்த தேர்தலில் தான் அவருடைய கவனம் இருக்குமே தவிர நிச்சயமாக அது அந்த மாதிரி இடங்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நான் எதுக்கு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. எதற்காக ஒரு அதிகாரிக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டும்? அதாவது பணி நீடிப்பு 60 வயசு ஆயிடுச்சு, அதன் பிறகு நீங்க வீட்டுக்கு போகணும். சில நபர்களே வீட்டுக்கு அனுப்புறாங்க, ஆனால் சில நபர்களே அனுப்ப மாட்டேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒத்தாசை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் கேட்கின்ற என்ன விஷயங்கள் ஆனாலும் சில நபர்கள் செய்யறதுக்கு இன்னைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். தயாராகினால் மட்டும்தான் அவர்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வருகிறது. வேற ஒரு காரணமும் கிடையாது. ஒரு அசாதாரணமான எஃபிஷியன்சி எல்லாம் ஐபி சீஃப் கிடையாது. அவருடைய அந்த வாட்சில் தான் நமக்கு இந்த பேல்காம் தாக்குதலும் நடந்தது என்பது நாம் மறந்துவிட முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அப்போது காஷ்மீர் பற்றி எடுத்து கொண்டிருக்கிறது, பேல்காம் நடந்து விட்டது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை. இன்று வரை
அந்த லெப்டினன்ட் கவர்னரோ, அங்கே இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹாவோ, இல்லை என்றால் உள்துறை அமைச்சரோ, இல்லை என்றால் ஐபியினுடைய தலைவரோ, இல்லை என்றால் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட டிஜிபி யாருமே ரிசைன் பண்ணதில்லை. இது இப்போ முழுக்க இந்த செக்யூரிட்டியுடைய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேஷன் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 நபர்கள் கிட்ட தான். ஒன்று அமித்ஷா, 2வது மனோஜ் சின்ஹா என்ற லெப்டினன்ட் கவர்னர். 2 பேரும் ராஜினாமா செய்யவில்லை, விலகவும் கொடுக்கவில்லை, ஒன்றும் கொடுக்கவில்லை. அதன் பிறகு எல்லாத்தையும் கொண்டுட்டோன்னு ஒரு ஒரு சாக்க மட்டும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அதெல்லாம் உண்மையில்லை என்றதுதான் என்னுடைய தகவலாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மறுபடியும் லடாக் மாதிரி ஒரு இடத்துல, அதாவது நாம் இதுவரை வரலாறு இல்லாத மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்கு. அது வெளியே இருக்கின்ற நம்மளுடைய தூண்டுதலாலோ, இல்லை என்றால் நம்ம உள்ளிலே இருக்கின்ற அந்த குமரனாலோ, என்ன காரணமானாலும் சொன்னால் கூட அது இன்னைக்கு நடந்திருக்கிறது என்றது உண்மையா இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய அவலம் என்றால் அது நமக்கு சிந்திக்க கூட முடியாது. அது ஒரு பார்டர் மாநிலமா இருக்கிறது. ஏறத்தாழ இது மணிப்பூரில் நடக்கிற அதே விஷயங்கள் தான் அங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அடுத்த எனக்கு ஒரு பெரிய வியப்பா இருக்கிறது. அதாவது மணிப்பூரில் நடக்கிறது, அங்கே இங்கே 2 ட்ரைப்ஸ் ஃபைட் பண்ணுறது. அதன் பிறகு ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு தான் ஒரு பிரதமரே அங்கே செல்கிறார். ஏதோ பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. ஆனால் ஒன்றுமே இட் இஸ் நாட் ஃப்ரக்டிஃபைடுன்றதான் நமக்கு தெரிகிறது. ஏறத்தால் அதே மாதிரி இன்னைக்கு ஆரம்பித்து விட்டிருக்கிறார்கள் லடாக்கில். இங்கே நிச்சயமாக பெரிய ஹெவி ஹேண்டோட இந்த விஷயங்கள் டீல் செய்யப்படும். எப்படி மணிப்பூரில் நடந்ததோ ஏறத்தால் அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. என்றால் இவர்களுடைய ஒரே ஒரு அப்ரோச் தான் இருக்கிறது. அதாவது ஹெவி ஹேண்டட் அப்ரோச். எப்படி காஷ்மீரில் நடந்து கொண்டார்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த லடாக் புத்திஸ்ட் இருக்கிற இந்த லடாக்லையும் நடக்க போகிறார் என்பது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இது எப்படி தான் பத்த வச்சாங்க என்று எனக்கு புரிய மாட்டேங்குது. நிச்சயமாக இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல, அதாவது ஒரு அரசாங்கம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு கவலையும் கிடையாது. ஆட்சியை பிடிக்க வேண்டியது, இல்லை என்றால் அந்த தேர்தலுக்காக அந்த பணிகளை மட்டும் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக இது இருக்கிறது. அதனால தான் இவ்வளவு பிரச்சனை வருகிறது என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.